நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம். ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம். 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஏசாயா 51வது அதிகாரம் 7வது வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுகிற அந்த வார்த்தையுடைய வல்லமை, வார்த்தையினுடைய அந்த மகிமையான காரியம் என்னச்சுன்னா, நீதியை அறிந்த ஜனங்களே, நீங்கள் வேதத்தை உங்களுடைய இருதயத்தில் வச்சிருக்கிற ஜனங்களே, நீங்கள் முதல்ல எனக்கு செவி கொடுங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு செவி கொடுத்துட்டீங்கன்னா மனுஷலால் வர்ற நிந்தனைக்கும் மனுஷலால் வர்ற தூஷணங்களுக்கும் நீங்கள் கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஏன்னா இந்த முழு உலகமும் மனுஷர்கள் எப்பொழுதுமே அவருடைய இருதயங்களில் நிந்திக்கிற வார்த்தைகள் இருக்கும், தூஷணங்கள் இருக்கும். இதுதான் ஜனங்களுடைய, தேவனை அறியாத ஜனங்களுடைய இருதயத்தில் நிந்தனையும் தூஷணங்களும் நிரம்பி இருக்கும். ஆனால் எனக்கு செவி கொடுக்குற ஜனங்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க, திகைக்க மாட்டீங்க என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி நமக்கு எச்சரிக்கிறார். ஏன்னா இந்த பூமி நாட்களில் யாரோ ஒருத்தர் நம்மளை நிந்திக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை தூஷிக்கிறாங்கன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், நம்ம அதேரியம் அடைந்துடுவோம், கவலைப்படுவோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்பெல்லாம் நம்ம கேட்குறோனோ அப்பொழுது நிந்தனைக்கும் தூஷணங்களுக்கும் நம்ம பயப்படாமல் இருப்போம். எப்பெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கலையோ அப்போ மனுஷருடைய நிந்தைகளுக்கும் மனுஷருடைய தூஷணங்களுக்கும் நம்ம சோர்ந்து அதேரியமுடையவளாய் நம்ம போயிடுவோம். உதாரணமாக ஒரு 2 மனுஷர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தூஷித்த மனுஷர்கள், நிந்தித்த மனுஷர்கள். 2 மனுஷர்கள் கொடுத்து நாம் தியானிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த நிகழ்வு. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் பக்கம் 456, 19வது அதிகாரம். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இஸ்ரேல் நாட்டில் ஏறத்தாழ 3.5 வருட காலங்கள் மழை பெய்யல. தேசம் அங்கே வறட்சியும் ஒரு சாபமான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரியான சூழ்நிலை மத்தியிலே எலியா எழும்புகிறார். எலியா எழும்பி அந்த நாட்களில் விக்கிரக ஆராதனை அந்த தேசங்கள் பூராவும் பற்றி இருக்கிறது. அப்படியாப்பட்ட காலகட்டங்களிலே இந்த எலியா எழும்பி அந்த ஆகாப்பு ராஜாவை பார்த்து கேட்பான். ஆகாப்பு ராஜா சொல்லுவான் எலியா பார்த்து, உன்னால தான் தேசத்தில் மழை இல்லை, தேசத்தில் இவ்வளவு பிரச்சனை என்கிறத இந்த ராஜா சொல்லுவான். ஆனால் அதுக்கு எலியா சொல்லுவார், இல்லை, நீ உங்கள் அப்பா வீட்டுக்காரங்க, உங்கள் தகப்பன் வீட்டுக்காரங்க, உங்களுடைய ஜனந்தான் இந்த தேசத்தில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அவர் சொல்லுவார். அப்படின்னா என்னன்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொல்லுவார், கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, நீ கும்பிடுற பாகால தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க என்று சொல்கிறார் அவர். அங்கே வாசிக்கிறோம் இருக்கு, இந்த நிகழ்வுலாம் அதில் இருக்கு. அப்படியாப்பட்ட சூழ்நிலை மத்தியில் ஏறத்தாழ அவங்க சரி பார்த்துருவோன்னு சொல்லி அங்கே ஒரு இடங்களில் பலியிடுறாங்க. அப்போது நீங்கள் பலியிடும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வரணும். வானத்திலிருந்து எது அக்கினி வருதோ அந்த கடவுளே மெய்யான கடவுள்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னு சொன்னாக்கா,
அங்கே உறுதிப்படுத்துவார். அந்த கடவுளே உண்மையான கடவுளாக எடுத்துக்குவோம். சரி, நீங்கள் பாகால் தான் உண்மையான கடவுள்னு சொன்னாக்கா அந்த பாகாலை பின்பற்றுங்க, பாகாலை வேண்டிக்குங்க. பாகால் வானத்திலேருந்து அக்னி இறக்குனாக்கா உண்மையான கடவுளை நீங்கள் ஏற்றுக்குங்க. இல்லை, நான் கர்த்தரை வேண்டிக்கிறேன், நான் கர்த்தரை வேண்டிக் கொள்ளும்போது நான் வானத்திலேருந்து அக்னியை இறக்குறேன். அப்போது எது உண்மையான கடவுளுங்கிறத நீங்களே பரிசோதித்து பாருங்கள் சொல்கிறார். அவங்க அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அந்த பெரிய ஒரு காளையை தெரிந்து கொண்டு காளையை வெட்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அந்த ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க, என்னவோ பண்ணுறாங்க. இதெல்லாம் 18ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. இந்த நிகழ்வுகள்லாம் இந்த 18ஆம் அதிகாரத்தில் அந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்றாங்க. வானத்திலேருந்து அக்னி வரல, அதுக்கு பதிலாக மிச்சிக்கிட்டு இருக்கு, பறவைகள் தான் மிக்கிது கறியை. சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ எலியா சொல்கிறார், சரி நிறுத்துவோம், பொழுது நான் செய்கிறேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருனாக்கா அங்கே ஒரு பலிபீடத்தை வைக்கிறார், காளையை வெட்டுகிறார். துண்டு துண்டாய் வெட்டப்பட்ட அந்த காளையை அங்கே வைக்கப்படுது. இப்பொழுது அவர் வேண்டிக் கொள்கிறார். ஏறத்தாழ 450 பேர் அந்த நிகழ்ச்சி அவங்க அப்படி செய்கிறாங்க. இப்பொழுது எலியா கொஞ்சோண்டு பேர் தான், இவர் மட்டும்தான். அங்கே 450 பேர் இருக்கிறாங்க. இவங்க துண்டு துண்டாய் சந்தாய் வெட்டி அவர் வேண்டிக் கொள்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தெய்வமே, உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துன்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறார். அவ்வளோதான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த முழு பலிபீடத்தையும் அக்கினி பட்சித்து வெறும் சாம்பல் தான் இருக்கிறது. சாமுவேல் ஐயாவுடைய செய்தியில் நம்ம தொடர்ச்சியாக கேட்டோம். அங்கே ஒருவருடைய ஜெபம், ஒருடைய பலி எப்படி அங்கீகரிக்கப்படுதுன்னா வானத்திலிருந்து அக்கினி வரணும். வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சிக்கப்படும் போது தான் அது உண்மையான அந்த பலியுடைய அங்கீகாரம். அப்போ தான் அது நிரூபிக்கப்படுது. அதுதான் அங்கே காரியம் நடக்குது. வானத்திலிருந்து அக்கினி இறங்குது, பட்சிக்கப்படுது. இப்போது எலியா சொல்கிறார், அந்த 450 பேரையும் விடாதன்னு சொல்லி 450 பேரையும் அவர் வெட்டுகிறார். 450 பேரையும் காலி பண்ணுகிறார். இப்போது இந்த செய்தியெல்லாம் கேட்குறா. இதெல்லாம் அந்த ராஜாவுடைய மனைவி சொல்லப்படுகிறா. அந்த நேரங்களில் வானத்திலிருந்து 3 வருஷமாக பெய்யாத மழை பெய்யுது. இந்த செய்தியெல்லாம் போய் ராஜா தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறான். அவள் வெகுண்டு எழும்புறா, கோபப்பட்டு எழும்புறா. இப்படி செஞ்சிட்டானா இந்த எலியான்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறா. அதை தான் நம்ம 19ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் மழை பெஞ்சதை பார்க்கல, அந்த அதிசயத்தெல்லாம் பார்க்கல. மெய்யான தேவன் வானத்தில் அக்கினியை இறக்கி அந்த பலிபீடத்தெல்லாம் அங்கே எரிந்தது, அந்த அதிசயத்தில் அவள் பார்க்கல. அவள் தன்னுடைய தீர்க்கதரிசியெல்லாம் கொலை செய்தார்களே, இதை குறித்து அவள் அவ்வளோ வெறித்தனம் உடையவளாக இருக்கிறாள். அவள் எதை நினைச்சாலும் அதை சாதிப்பா, அவள் எது சொன்னாலும் அதை சாதிப்பா. அந்த மாதிரியான குணம் கொண்டவ தான் அந்த யோசேபேல், அந்த ஆகாப்புடைய ராஜாவுடைய மனைவி. ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறா. என்ன சொல்கிறானாக்கா வாசிக்கிறோம். 2வது வசனம் 19ஆவது அதிகாரம். அப்போது யோசேபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவளில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நானும் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னால். ஒரு செய்தியை தேவனுடைய மனுஷன் எலியா விட்ட சொல்கிறார். இந்த 450 பேருக்கு என்ன செய்தியோ அது நாளைக்கு உனக்கு செய்யப்படும், தலை எடுக்கப்படும் சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே அவன் கேட்குறான், பயந்துடுறான். எவ்வளோ பெரிய தைரியசாலி, எவ்வளோ பெரிய வானத்தில் அக்னி இறக்கின ஒரு மனுஷன். 450 கள்ள தீர்க்கதரிசிகளை அவன் வெட்டி வீழ்த்தின ஒரு மனுஷன். வானத்தினுள்ள மழை, வானத்தை சாவி போட்டு திறப்பது போல திறந்து வானத்தின் மழையை பெய்ய பண்ண ஒரு மனுஷன். கேவலமான ஒரே ஒரு பெண்ணு ஒரு செய்தி சொன்னது மித்தம் சோர்ந்து போகிறோம். நம்மிலும் அநேக சமயங்கள் என்ன சொன்னால் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுருப்போம், சாதிச்சிருப்போம். யாரோ ஒருத்தர் ஒரு செய்தியை சொன்னது மித்தம் அப்படியே கூடி குறுகி சோர்ந்து அதேரிய முடியவர்களாக, நான் நல்லவன் இல்லை, இதுக்கு நட வாழணுமா அப்படின்னு சொல்லி நாமளே நொந்து அதேரிய முடியவர்களாயும் மாறும். இது யாருடைய வேலைன்னா இது பிசாசுடைய வேலை. மனுஷனுடைய நிந்தைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவங்களுடைய தூஷணங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்.
எனக்கு மட்டும் கவனமாக செவிசாயி நான் சொல்கிற மட்டும் கவனமாக கேளு. அவங்க உன்னை நிந்திச்சது நிமித்தம், அவமானப்படுத்தது நிமித்தம், உன்னை தூஷித்தது நிமித்தம், இது நிமித்தம் நீ சோர்ந்து போக வேண்டாம். இங்கே தேவனுடைய மனுஷனாகி அவன் திருக்கான். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு அது வாசிங்க. 3ஆம் வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எவ்வளவு இப்படிதானே கதையை சாதித்த ஒரு மனுஷன் இப்படி ஒரு பெண்ணு சொல்லிட்டாங்கிறது நிமித்தம் அவன் தான் வேலைக்காரன், நீ அங்கேயே இருப்பா சொல்லி வேலைக்காரனை அங்கேயே விட்டார். இவர் இப்போ இஸ்ரேல் நாடு, அந்த நாட்டிலிருந்து யூதாயா ஒரு பல மைல் தூரம் இது. ஏன்னா யூதாயாவில் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, இஸ்ரேலில் பாதுகாப்பு இல்லை. இஸ்ரேலுடைய முழு ஆளுகையும் அந்த ஆகாப்பு ராஜாவுடைய அரசாட்சிகளே இருக்கிறது. யூதயா இப்பொழுது தாவீதினுடைய வம்சத்தில் இருக்கிற அவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. அதனால் இப்போது யூதயாவுக்கு உடையாந்து விடுகிறான். ஆனால் அங்கே கூனி குறுகி சோர்ந்து அதைரியமுடையவனாய் உட்கார்ந்துருக்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவர் என்னை சாகட்டான், இனிமேல் நான் வாழணுமாண்ணா, நான் வாழணுமா? இது யாருடைய வார்த்தைன்னா பிசாசுடைய வார்த்தை. ஏதோ ஒரு மிரட்டுதல், ஏதோ ஒரு தூஷணம் வந்த உடனே அடுத்தபடி நம்ம என்ன சொன்னாக்கா, நான் என்னத்துக்கு வாழணும், போ, நான் சாகட்டு போ. ஆனால் தேவன் ஒரு நோக்கமும் திட்டமும் வச்சிருக்கிறார் இல்லையா? உன்னை கொண்டு நான் சாதிக்க வேண்டிய காரியம், பெரிய காரியம் இருக்குது, நீ செய்ய வேண்டிய காரியம் பெருசாக இருக்குது. அங்கே வாசிக்கிறோம், அவன் என்ன செஞ்சான், அவன் படுத்து கொண்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் படுத்துக்கிறது, நம்ம அப்படியே படுத்துகிறோம். போ, நான் நடக்க போது இப்போ இதான் இது, டாக்டர் ஒன்று சொல்லிட்டாரு, ஒரு வியாதி, அது பிரச்சனை, இது இப்படி தாங்க இருக்கும், இது தீர்க்க முடியாதுங்க, இதோட முடிஞ்சதுங்க. டாக்டர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நாமளும் என்ன பண்ணாக்கா, ஏதோ நம்முடைய ஆண்டவர் கையாலாவதர் போல, நம்முடைய ஆண்டவருக்கு ஏதோ அவரால் எதுவும் கூடாதது போல, அவரால் எதுவுமே செய்ய முடியாதது போல் நாம் நினச்சிட்டு என்ன பண்ணோம்னாக்கா, நான் சோர்ந்து கூனி குறுகி அதே இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. ஏன்னா அவள் ராணி, அவள் சொன்னால் சாதிச்சிருவா. இல்லை, ராணிக்கு நாசியில சுவாசங்களை வைத்திருக்கிறவர் என் ஆண்டவருங்கிறத அவன் மறந்துட்டான். அந்த ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் வாசிச்ச 7ஆம் வசனத்தில் அதில் இன்னொரு வசனம் என்ன இருக்குன்னா, 12ஆம் வசனம், மனுஷன் அவன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான். மனுஷன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான். வாசிப்போம் அந்த வசனத்தை. அதாவது ஏசாயா 51:12 வசனம் வாசிச்சு மறுபடியும் திரும்ப இங்கே வருவோம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ ஆர். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் சொல்லிவிட்டு, சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாக இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுறது என்ன? அவன் புல்லு மாதிரி, புல்ல பூத்து இருக்கிற பூ தான் இப்போ அரசாட்சி, அரண்மனை, ராணிங்கிற பட்டம் எல்லாம் புல்ல பூத்து இருக்கிற பூ போல தான். நீ இப்போ அந்த ராணி சொன்னது தான் ஏன் சோர்ந்து கூனி குறுகி அதே நான் மாறுற வேண்டாம். நீ இப்போ கூனி குறுகிலாம் சோர்ந்து போக வேண்டாம். பிசாசுடைய மகாபலன தந்திரம் என்னன்னா, நம்மளை சோர்வடைய பண்ணுறது. எப்பொழுதுமே பிசாசு நம்மளை சோர்வடைய பண்ணுறோமோ அதிரடைய பண்ணுறது தான் அவருடைய மகாபலன தந்திரம். இது அரசியல்வாதிகளிலும் கையாளுகிற காரியம், மந்திரவாதிகள் கையாளுகிற ஒரு காரியம். அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, இப்படி நிற்கும்போது, தேர்தலில் நிற்கும்போது எதிர்கட்சி நிற்பாங்க, ஒரு 300 சீட் இருக்குன்னா 350 சீட் இருக்குனாக்கா, இவர் ஒரு சீட்டு கூட வரமாட்டாருங்க, இவர் அட்ரஸில் தான் போயிடுவாருங்க, இவர் காணாமல் விடுவாருங்கப்பா எதிர்கட்சிக்காரன். அவர் மனசில் ஒன்று வைக்கிறானா,
இது வந்து அரசியல் தந்திரம். அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள், இவர் இந்த ட்ரிப்பு ஜெயிக்க மாட்டாருங்க, ஒரு ட்ரிப்பு ஜெயிச்சு நல்ல உலக கோப்பை வாங்கி பெரிய ஆளாக இருப்பார், இவனுக்கு காதுக்கு ஒரு செய்தி அனுப்புவாங்க, நீ தோத்து விடுவப்பா, தோத்து விடுவ, நீ ஜெயிக்க மாட்டே, நீ இந்த ட்ரிப்பு நீ மண்ணை கவனப்பா. இது அரசியல்வாதி, விளையாட்டு வீரர், இந்த மாதிரி பிரபல்யமான காரியங்களை செய்கிறவங்க, பிற தொழில் அதிபர்கள், அவங்க லக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த லக்கு அடையணும்னு. ஆனால் இன்னொரு பார்ட்டி, எதிர் பார்ட்டி சொல்லிடுவாங்க, இல்லை இல்லை நீ ஒன்றும் அடைய முடியாது இந்த ட்ரிப்பு. ஆனால் காரியம் நினச்சிச்சுனாக்கா, தேவன் நாட்களில் தேவனுடைய எனக்கு செவி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்காமல் பயப்படாமல் இருப்ப. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. புல்லு கொப்பாக இருக்கிற மனுஷனுக்கு நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். அது புல்லு காஞ்சிரும், பூ உதிர்ந்துடும், அப்புறம் இருக்கிற இடம் இல்லாமல் போயிடும், அது அக்னிக்கு ஏறைய அந்த புல்லு போயிடும். நீ பயப்படாது, எனக்கு செவி கொடு, கவனமாக நான் சொல்லுகிற வார்த்தை மட்டும் கவனமாக செவி கொடு. மறுபடியும் அந்த நிகழ்ச்சியை நான் வாசிக்கிறோம், அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை. அவன் படுத்து கொள்ளுகிறான். இந்த ராணியோட சொல்கிற வார்த்தை ரீங்காரம் போல் சில பேர் நம்ம என்ன செய்யணாக்கா, சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப யோசிச்சிட்டே இருப்போம். நம்மளை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உனக்கு இப்படி தான், நீ இப்படி தான் நடக்க போகுது உனக்கு இன்னும் சொல்லிட்டாங்களே, அது திரும்ப திரும்ப யோசனை வருது. இது யார்கிட்டேருந்து வந்து தெரியுமா? இது பிசாசுட்டேருந்து வர்ற வார்த்தை. நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, இதோட ஒழிஞ்சேங்கிறாங்களா, இந்த வியாதினால நீ செத்தேன்றாங்களா, இதோட உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்களா, இது பிசாசுட்டேன்னு வந்த வார்த்தை. அவர் சொல்கிற வார்த்தையை துதியும் வேலை போது கேட்டோம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் தேவன், தள்ளப்பட்ட மடங்கடிக்கப்பட்டவளை தாங்குகிற தேவன், ஏந்துகிற தேவன், தப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். பிசாசு எப்பொழுதும் இதோட முடிஞ்சேன்னு சொல்லும். இப்படிதான் பிசாசுடைய கை ஏஜெண்டாகிய அந்த யோசேபேல் சொல்லி அனுப்பின செய்தி அவனால் ஜீரணிக்க முடியல. போதும் கர்த்தாவே, போதும், நான் சாதிச்சது செஞ்சதெல்லாம் போதும், இதோட முடிஞ்சிட்டோம். இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியம் ஏராளம் இருக்கிறது இந்த பூமியில். போதும் எல்லாம் சொல்ல வேண்டாம். அவரை போய் நான் போதும்னு சொல்லி நான் மட்டுப்படுத்துறதுக்கு நான் யாரு? அவர் கையை தடுத்து நிறுத்தி இதை செய்யாதன்னு நீங்களும் நானும் சொல்றதுக்கு யாரு? சொல்ல வேண்டாம். ஆண்டவர், நீ எதெல்லாம் செய்யணும்னு விரும்பி அதெல்லாம் செய்யுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னுடைய அவிசுவாசம் உள்ள இருதயம் உடைய சர்வவல்லமுடைய கரத்தை ஒருவரும் கட்டி போட்டுற வேண்டாம். வாசிக்கிற வேதத்தில் தன்னுடைய பிறந்த ஊருக்கு ஆண்டவர் போவாங்க, அங்கே நிறைய காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் போவாங்க. ஆனால் துக்கமான அந்த வசனம் என்ன முடியுதுன்னா, என்ன வச்சுனாக்கா, அவர் அநேக அற்புதங்கள் அந்த ஊரில் செய்யணும்னு இருந்தாங்க. ஆனால் அவருடைய அவிசுவாசத்தின் மித்தம் அவர் என்ன செய்ய முடியலையா, அங்கே அநேக அற்புதங்கள் அவரால் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல தான், அவர் நிறைய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார். ஆனால் என்னுடைய அவிசுவாசம், சோர்வு, என்னுடைய பயம், யாரோ சொன்ன ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிங்காரம் போல ஒலிக்குது, இது அவருடைய கரத்தை கட்டி போடுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. மனுஷனுடைய நிந்தைகளுக்கும் மனுஷனுடைய அந்த தூஷணங்களுக்கும் ஒருபோதும் கலங்க வேண்டாம். தொடர்ச்சி அங்கே வாசிக்கிறோம். இதை பரலோகத்திலிருந்து தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். தன்னுடைய தாசர்கள் சோர்ந்து போகிறத பார்த்து இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறான்? அந்த 5ஆம் வசனத்தில் அடிப்பகுதி பார்க்குறோம். பார்க்குறோம். ஒரு சூரச்செடியிலே படுத்து கொண்டு நித்திரை பண்ணி கொண்டே இருந்தான். அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி, எழுந்துறப்பா, எழுந்து முதல்ல போஜனம் பண்ணு, என்னுடைய வார்த்தையை முதல்ல நீ போஜனம் பண்ணு, என் வார்த்தையை உமக்கு போஜனம் பண்ணு, உன்னுடைய வார்த்தை என்னை பலவானாய் மாற்றும். தேவனுடைய வார்த்தை. நீ இன்னும் நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை படிக்காதனால பலவீனராக இருக்கிறாங்க. நம்மளை இந்த பூமியில் பலவானா ஆக்குறது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக வாசிங்கன்னா ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் பலவானாக மாறிடுவீங்க. அநேகரை பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கான். ஆகாரம் சாப்பிடாம உங்கள் கையில் கொடுத்துருக்குற தேவனுடைய வார்த்தையை படித்து அறிந்து கொள்ளக்கூடாது. அப்படிக்கு நீங்கள் பலவீனனாக இருக்கீங்க. உங்களை எதிரியாகிய பிசாசு வந்து உங்களை ஒரு குத்து விட்டான்னா போதும், அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் பலவீனனாக இருக்கீங்க. நீங்கள் பலவானாக இருந்தால் உங்களை கீழே வீழ்த்த முடியாது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படித்து அந்த தேவனுடைய வார்த்தையோட மனதில் வைத்து பலவானாக இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் வீழ்த்த முடியாது.
அநேகர் காத்தடிச்சோட கீழே விழுந்துடுறாங்க. யாராவது ஒரு கேள்வி கேட்டாவே கீழே விழுந்துடுறாங்க. பாவம். அதுக்கு என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு அவங்க பலவானா இல்லை. ஆகையினால் அவனை பலப்படுத்துகிறார் தேவதூதன். பலமுடையவனாய் மாறப்பா, தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுப்பான்னு சொல்கிறார். அங்கே தான் தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். குடிக்கிறான், புசிக்கிறான், திரும்பவும் படுத்துக்கொண்டான்னு 6வது வசனத்தில் அடிப்பகுதியில் வாசிக்கிறோம். அப்போ திரும்பவும் கர்த்தருடைய தூதன் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எப்பா, நீ வெகு தூரம் போனப்பா, நீ வெகு தூரம். அதே நினச்சிட்டு இருக்காத. அந்த யோசேபேல் சொன்னால்ல, உன்னை கொன்னுடுவேன், காலி பண்ணிடுவேன், இதோட முடிஞ்சதுன்னு சொன்னால்ல, அதே ஏன் நினச்சிட்டு இருக்கிறப்பா? எழுந்துறப்பா, போஜனம் பண்ணப்பா, தேவனுடைய வார்த்தையை வாசி. உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில் பிரச்சனை தீர்க்க முடியாத அளவுக்கு எந்த வார்த்தை இல்லாமல் இல்லை. எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. ஆகையினால மறுபடியும் அவர் சொல்கிறார், போஜனம் பண்ணு, தேவனுடைய வார்த்தையை போஜனம் பண்ணு, போஜனம் பண்ணு. ஒரு மனுஷன் உயிரோடு வாழணும்னா அவன் போஜனம் பண்ணணும். அப்போ தான் பலவானாக மாறுவான். பலவானாக மாறினா தான் எதிரியோட அவன் யுத்தம் பண்ண முடியும். சில பிள்ளைங்கள் வந்து சில கொஞ்சம் ஜுரம் வந்தாவோ இல்லை விஷக்காட்சி வந்தாவோ ஏதோ ஒன்று வந்தால் சக்குன்னு சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. எதிர்ப்பு சக்தி இல்லாத நிமித்தம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சின்ன வியாதி கூட அவங்களால தாங்க முடியாமல் போயிடுது. ஆனால் எதிர்ப்பு சக்தியுடைய பிள்ளைகள் என்ன வியாதி வந்தாலும் அவர்களால் மேற்கொள்ள முடியும். ஏன்னா அவருக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தை. நான் மறுபடியும் சொல்கிறேன், படித்த எத்தனையோ பேர் இருக்கீங்க, ஆனால் சோம்பேறித்தனமாக இருக்காங்க. சோம்பேறித்தனமாக இருக்கீங்க. நேரம் சூழ்நிலை வரும்போது சோர்ந்து போகிறீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு பலன் இல்லை. பிசாசு தந்திரசாலி. ஆகையினால் இந்த பூமி நாட்டில் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு நீங்கள் பலசாலியாய் காலம் இனி பொல்லாது, வரப்போகிற நாட்கள் பொல்லாது. நீங்கள் முழு சத்தியத்தையும் நீங்கள் அறிய வேண்டும். வேதாகமத்துடைய முழு சத்தியத்தையும் அறிந்து நீங்கள் நல்ல பூசிவானால், அதான் பலவானா நீங்கள் மாறணும். சில அந்த பஸ்கி எடுக்கிறவர்கள், சில அந்த தெம்பை ஏற்றி கொள்ளுகிறவர்கள் பார்த்து அங்கே இங்கே சதா உருண்டு பிறண்டு அப்படியே இருக்கும், பலவானா நிற்பாங்க. நீங்களும் அதே போல தான் பிசாசுக்கு முன்பாக நீங்கள் அப்படி நிற்கணும். தேவனுடைய வார்த்தையினால நீங்கள் தேவனுடைய வார்த்தை தெரியலன்னா நீங்கள் ஃபோன் ஒரு குத்து விட்டா அப்படியே கீழே மடிஞ்சிருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. வா, வந்து பார்ப்போன்னு சொல்லணும். பிசாசை பார்த்து, உலகத்தை பார்த்து வான்னு சொல்லணும், மாம்சத்தை பார்த்து வான்னு சொல்லணும், வந்து பாருன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் பலவானாக மாறணும். ஆகையினால் இவன் இப்பொழுது பலவீனனாய் போய்விட்டான். இந்த தேவனுடைய மனுஷன் பலவீனனாய் போயிட்டான். மறுபடியும் அவங்க வாசிக்கிறோம், 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே எழுந்து தேவனுடைய வார்த்தை நம்மளை நடந்து போக பண்ணும், பலவானா மாற்றுது. அங்கே மறுபடியும் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஏப்பா நீ மறுபடியும் சோர்ந்து போய் படுத்திருக்க, எழுந்திருப்ப, இங்கே என்னப்பா காரியம் உனக்கு? இந்த குகையிலேயே நீ வாழ்ந்தலாம் நினைக்கிறியா? நீ நடந்து போக வேண்டிய தூரம் இன்னும் மகா விஸ்தாரம் இருக்குப்பா, எழுந்திருப்பான்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்காக எவ்வளோ பக்திய வைராக்கியமாக வாழ்ந்தேன், செஞ்சேன், வானத்தில் அக்கினி இறக்கினேன், எவ்வளோ உத்தமமாக வாழ்ந்தேன், உண்மையாக வாழ்ந்தேன், எனக்கு போய் இப்படிலாம் சொல்கிறாளே, அவ என்னை கொண்டுடுன்னு சொல்கிறாளே என்று சொல்லி மறுபடியும் தன்னோட இருதயத்திலாம் சொல்கிறாள். சில நேரங்கள் நம்ம அப்படி தான் சொல்லணும். என்ன சொல்கிறாக்கா, நான் இப்படி வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆண்டவரே எனக்கு போய் இப்படி நடக்குது. இது எங்கேருந்து வருது தெரியுமா? சுய பச்சாதாபத்திலிருந்து வருது. இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம ஒருபோதும். இது ஆண்டவருக்கு தெரியாதா? நான் வாழ்ந்ததெல்லாம் அவருக்கு தெரியாதா? நான் வைராக்கியம் இருந்தது அவருக்கு தெரியாதா? நான் உண்மையாக வாழ்ந்தது அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் அவருக்கு சொல்லணுமா? சொல்லி தான் அவருக்கு தெரியுமா? இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா என்னுடைய பலவீனத்தை குறிக்கிறது. அவங்கள்ட்ட சொல்ல, நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், நிறுத்துப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட என் அந்த கணக்கு, அதெல்லாம் என் கணக்கில் இருக்குது. ஆனால்
அப்போ சொல்கிறார் 11 வாசிக்கிறோம், நீ வெளியே வா, குகையை விட்டு முன்னாடி வெளியே வந்திருப்பா, வெளியே வா சொல்றார். வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் கர்த்தர் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. போதும். ஆண்டவர் அவனை வெளில வான்னு சொல்றார். வெளில வந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எல்லாம் பார்க்குறான். அவருக்கு முன்பாக நிற்கும்போது அங்கே நடக்குது நிறைய ஏராளமான காரியங்கள். அங்கே பூமி அதிர்ச்சி, பூமி நிலை பெயர்ந்து இருக்குது. இன்னைக்கு இருக்கிற யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி. வெனிசுலாவில் நிலநடுக்கன்றான், ஜப்பானில் நிலநடுக்கன்றான். ஒவ்வொரு நாளும் அங்கே 5000 பேர் இறந்துட்டாங்கன்றான். இங்கே இருந்த மாளிகையெல்லாம் தரைமட்டமானதுன்றான். ஒவ்வொரு நாளும் முந்தா நாள் ஒரு செய்தி, நேற்று ஒரு செய்தி, அதுக்கு முந்தா நாள் ஒரு செய்தி. பூமி அதிர்ச்சி பாருப்பா. இதெல்லாம் தேவன் நடத்துகிற அதிசயமான காரியங்கள். கடைசி நாட்களில் சம்பவிக்கிற நிகழ்வு பூமி அதிர்வு நடக்கிறது. இப்படி ஆண்டவர் அவனோட பேசி இதெல்லாம் ஏன் காமிக்கிறார்? நான் சோர்ந்து போன மனுஷனுக்கு என்னுடைய வல்லமையை பாருப்பா. சோர்ந்து போயிற மனுஷனுக்கு நான் எப்படிப்பட்ட தேவனுங்கிறத பாரு, நான் எவ்வளோ வல்லமையுடையவர் என்பதை பாருன்னு சொல்லி அவனை எழுப்பி விடுறதுக்கு இதெல்லாம் அவனுக்கு இது காமிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகும்போது, மனுஷன் ஏதோ ஒன்று நம்மளை நிந்திக்கப்படும் போது, அவமானப்படும் போது, கூணிக்கு இருக்கும்போது, தேவன் தன்னுடைய வல்லமையே, தேவன் தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாத்தையும் அவனுக்கு காமிக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் உண்டு பண்ணி அவனுடைய இருதயத்தில் விசுவாசத்தை உண்டு பண்ணுறார். விசுவாசத்தை உண்டு பண்ணி எழுந்திருப்பா, நீ எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்கணும்னு தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். உனக்கு பின்னாடி இன்னொரு எலிசாவை உனக்கு பின்னாடி ஒருத்தனை அபிஷேகம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். இன்னும் பெரிய காரியங்களாம் நீ சாதிக்கணும்ப்பான்னு சொல்லி இந்த காரியத்தெல்லாம் அவனுக்கு பட்டியலிட்டு சொல்கிறார். அதெல்லாம் அவர் செய்கிறார். இவனை கொல்லணும், இவனை அழிக்கணும்னு சொன்னாலே அந்த யோசேபேல், அவனும் அந்த ராஜாவும் வாசிக்கிறோம். அந்த நிகழ்வில் 21வது அதிகாரத்தில் 23, 25, 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியின் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றான். யாரு தலையை எடுப்பேன், யாரு கொலை செய்வேன்னு சொன்னாங்களோ அது அப்படியே தலைகீழ நடக்குது. ராணியுடைய சரீரம் நாய்கள் நக்குது. ராஜாவுடைய சரீரம் அங்கே மிருகங்கள், அவனுடைய ரத்தத்தை மிருகங்கள் நக்குது. அங்கே தலைக்கீழ காரியம் நடக்குது. யார் செய்ய போறான்னாங்க, அது அப்படியே தலைக்கீழ நடக்குது. இதெல்லாம் இவன் கண்ணால் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த தேவனுடைய மனுஷன் எலியா இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பார். ஐயோ, எவ்வளோ சர்வ வல்லமுடைய தேவன் மகத்துவத்தை செஞ்சாருன்னு சொல்லி. இப்படி இந்த பூமியில் நம்மளை மிரட்டுறவங்க, நம்மளை அழிக்கணுங்கிறவங்க, நம்மளை ஒழிக்கணுங்கிறவங்க, நம்ம இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறவங்க, நீ பார்த்து பயப்படாத. நான் சர்வ வல்லமுடைய தேவன், அண்ட சராசரத்தையும் உருளை பண்ணுகிற கர்த்தர். ஆகையினால சாக போகிற மனுஷனுக்கு பயப்படாத, புல்லு கொப்பா இருக்கிற மனுஷனுக்கு பயப்படாத சொல்லி தேவன் அந்த நாளில் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நம்மளை எச்சரிக்கிறவராக இருக்கார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் அவமானம் வரும்போது, நிந்தை வரும்போது, பாடு வரும்போது பயப்பட வேண்டாம். ஏன்னா கிறிஸ்தவமே நிந்தையினால் தான் நிரம்பி இருக்கு. நிந்தை இல்லாமல் கிறிஸ்தவமே இல்லை. நிந்தை இல்லாமல் கிறிஸ்தவமே இந்த பூமியில் இல்லவே இல்லை. இயேசுவாகி அந்த முதல் சரீரம் மாட்டுக்கொட்டகையில் அங்கே அவர் பிறந்தது. அது ஒரு நிந்தை நிறைந்த இடம்தான். அது இந்த முழு உலகத்தில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் மாட்டுக்கொட்டகையில் பிறந்த ஒரு பிள்ளை. அது நிந்தையான நிலைமை. அது அங்கே தான் ஆரம்பமானது, இயேசுடைய சரீரம்.
நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றோம்னாக்கா நிந்தை இல்லாமல் இயேசுவை பின்பற்றவே முடியாது. நிந்தை வேணும். நம்ம கிராமத்தில் வயல் வச்சுருக்குறோம், தோட்டம் செடி கொடியெலாம் வச்சுருக்கோம். அதுக்கு செடியை நடுவதற்கு முன்பதாகவோ இல்லை வயலில் விதைப்பதற்கு முன்பாக அடி உரம்னு ஒன்று போடணும். அந்த அடி உரம் போடும்போது அந்த செடியோ அந்த நாற்றோ நல்ல வேர் விட்டு நல்ல மேலே வரும். அதே போல் மனுஷன் நம்மளை நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா? இல்லை, நான் நன்றாக வேறு ஊனணும், அவர் மேலே நல்ல வேறு ஊன்றி நல்லாய் கனி உண்டாகி நான் நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் இந்த அவமானம் நிந்தை எல்லாம். இயேசுடைய வாழ்க்கையில் அந்த அவமானம் நிந்தை இதெல்லாம் இயேசுக்கு இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு ராஜா மாதிரிலாம் நடத்துவாங்க, ராணி மாதிரிலாம் நடத்துவாங்களாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீ அவமானத்தை சகிக்கணும், நிந்தையை சகிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவமானத்தையும் நிந்தையும் சகிக்கணும்னா உன்னோட கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதிப்படாது, அது ஆடும், அது கீழே விழுந்துரும். அதனால் இந்த பூமி நாட்களில் நிந்தையை சுமந்து தான் நம்ம அவற்றை போக வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. இப்படி தான் பெரிய காரியத்தை சாதித்தார் இந்த தேவ மனுஷன் எலியா. ஆனால் என்ன காரியம் நடக்குனாக்கா, அந்த ஸ்திரீ சொன்னது நிமித்தம் அவனை கூணி குறுகி சோர்ந்து போனான். ஆனால் தேவன் அவ சொன்ன மாதிரி நடக்கலை, வேறு விதமாக தேவன் மாற்றினார். இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், அவமானத்தின் நிந்தை வழியாய் தான் நாம் இயேசுவிடத்தில் செல்ல வேண்டும். உதாரணமாக எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம் 13-14. எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13-14, பக்கம் 311. எபிரியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் வாசிக்கலாமா? ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே அவமானத்தை பின்பற்றாம, அவமானத்தை சகிக்காம இயேசுவின் பின்னே போக முடியாது. அதனால தான் அவன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலுவையை எடுத்துக்கொள்ளுகிற நிலைமை என்னன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு அவமானமான நிகழ்ச்சி சிலுவை என்பது. இந்த உலகத்திலேயே சிலுவை எடுத்து போகிற ஒரு நிகழ்ச்சி நினச்சுனாக்கா, அதாவது அவன் தன்னை தற்கொலை பண்ணிக்க போகிறான். அதாவது உலகத்தால் நிராகரிக்கப்பட்டவன், இந்த முழு உலகத்திலையும் அவன் மகாபெரிதான ஒரு மோசமான தவறு செய்தவன், கைதி. அவனை அந்த சிலுவையில் கொண்டு போய் வச்சு, ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சு அவனை கொலை செய்வார்கள். இதுதான் அந்த நிகழ்ச்சி. இதை தான் இயேசுவும் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றணும்னா சிலுவை எடுத்துக்கொண்டு நீ என் பின்னாடியே வா. ஏன்னா நான் அங்கே தான் போகிறேன். எங்கே போகிறேன்? பாளையத்துக்கு புறம்பா போகிறேன். உன்னை ராஜா மாதிரி நடத்துவாங்க, உன்னை ராணி மாதிரி நடத்துவாங்க. இல்லை, நீ நிந்தையை சுமக்கணும், அவமானத்தை சகிக்கணும். மனுஷர்கள் தூஷிப்பாங்க, மனுஷர்கள் நிந்திப்பாங்க. இயேசுக்கு அப்படிதான் நிந்தித்தாங்க, தூஷணம் செஞ்சாங்க. இங்கே வாசிக்கிறோம், நிந்தையை சுமந்து எங்கே போகணுமா? யார்கிட்ட போகணுமா? இயேசுகிட்ட போகணுமா? இயேசுகிட்ட போகிறது இப்போ இயேசு பிதாவுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் நடுவணத்தில் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளைக்கு வர இருக்கிறார். அந்த சராசரத்தின் மனுஷனும் தன்னுடைய கரங்களை கட்டி அவருக்கு தன் வாழ்ந்த வாழ்க்கையுடைய கணக்கை அவருக்கு ஒப்புவிக்கணும். இருளில் மறைந்திருக்கிறதெல்லாம் வெளியரங்கமாக்கணும். ஒரு மனுஷனும் தப்ப முடியாது இந்த பூமியிலே. ஆகையினால் அவர் நியாயாதிபதியை வருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எங்கே போகணும்னா நிந்தையை சுமக்கணும். நிந்தையை சுமக்காம நான் ஒருபோது கூட இயேசுவின் சீஷியா இந்த பூமியில் வாழ முடியாது. மனுஷர்கள் நம்மளை நிந்திப்பாங்க, மனுஷர்கள் நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க. ஆகையினால் திகச்சு போக வேண்டாம். ஐயோ, என்ன நான் நன்மை தானே செஞ்சேன், ஏன் என்னை தூஷிக்கிறாங்க, ஏன் என்னை ஏளனம் பண்ணுறாங்க, ஏன் என்னை இப்படி பேசுகிறாங்கலாம் நீங்கள் திகச்செல்லாம் போக வேண்டாம். இயேசுவை பின்பற்றினா இந்த நிந்தையும் உங்களுக்கு சொத்தாக வரும், இந்த அவமானமும் உங்களுக்கு சொத்தாக வரும். அதை ஏற்றுக்கணும். நிந்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் இயேசு சீஷனாய் ஒருபோதும் வாழவே முடியாது. அதனால் நாம் தேவனிடத்தில் போகிறதுக்கு முன்னாடி நிந்தையை சுமக்கணும். இந்த பூமி நாட்களில் இயேசு அப்படி தான் நடந்தாங்க.
வாழுகிற நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய நிந்தனைகளுக்கும் மனுஷனுடைய தூஷணங்களுக்கும் ஒருபோதும் அஞ்சவோ பயப்படவோ வேண்டாம். அவையெல்லாம் ஒருபோதும் சம்பவிக்க நடக்கவும் நடக்காது. நம்மளை மிரட்டுகிற வியாதி, மிரட்டுகிற மனுஷர்கள், மிரட்டுகிற வறுமை, மிரட்டுகிற கஷ்டங்கள், எதுக்கும் நம்ம அஞ்ச வேண்டாம், பயப்படவே வேண்டாம். அவையிலெல்லாம் இந்த பூமி நாட்களில் தேவன் அக்கினிக்கு முன்பாக பட்ட அந்த நூல் இருக்கு இல்லையா, அதே போல் நம்மளை மிரட்டுகிறவர்களும் நம்ம எதிர்க்கிறவர்களும் பகைக்கிறவர்களும் அந்த அந்த சாம்பலை போல போயிடுவாங்க. ஆனால் இந்த பூமி நாட்களெல்லாம் என்றென்றைக்கு நிலையாக இருக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையாய் ஓடுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவமானத்தை, நிந்தையை நீங்களும் நானும் சகிக்க வேண்டும். அதனால் மனுஷர்கள் நம்மளை சொன்ன காரியங்களை யோசித்து அதிலேயே நம்ம மூழ்கி போக வேண்டாம். பிரியமானவர்களே, தேவன் சர்வ வல்லமையுடையவராய் மகத்துவமுடைய தேவனாய் மகிமையின் ஆசனங்களில் அவர் வீற்றிருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரை பார்க்கணும். பூமியில் இருக்க மனுஷர்கள் சொன்ன நிந்தைகளையும் அவமானத்தையும் நம்முடைய காதில் கேட்டு ஐயோ அப்படி சொன்னாங்களே அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். எனக்கு செவி கொடுங்க. அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்குற மனுஷன். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எவனோ, தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து, நம்முடைய சகோதரர் சாமுவேல் பிரதர் சொன்னாங்க, ஆண்டவர் சொல்றதை கேட்கறது தான் ஜெபம். ஆண்டவர் என்ன சொல்றான், காலையில் எழுந்திருக்கணுமா, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க, நடு ராத்திரியில் நான் படுத்திருக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க. ஏன்னா அவர் சொல்றது நம்ம கேட்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல அனைவர்கிட்ட இல்லை. ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவரே நான் கேட்கட்டும் ஆண்டவரே. ஏன்னா ஒரு நிலம் கரடு முரடுமா இருக்கு, முள்ளும் புதருமா இருக்கு, மேடும் பள்ளவுமா இருக்கு. அதில் ஒரு விதையை போட முடியுமா? போடவே முடியாது. அந்த நிலத்தை மட்டம் பண்ணணும். அங்கே இருக்கிற முள் புதர்களை அதை அப்புறப்படுத்தணும். அங்கே இருக்கிறதெல்லாம் மண்ணை லூஸ் ஆக்கணும். கல்லாக இருக்குது, ஏற்கனவே அது கல் இருதயம் கொண்டதாக இருக்குது, கல் போல் இருக்குது. அதில் எந்த விதை போட்டாலும் முளைக்காது, போட முடியாது. எந்த முட்டாளாக இருக்கிற விவசாயியும் ஒரு கல் மாதிரி இருக்கிற நிலத்தில் ஒரு விதையை போடவே மாட்டான் அவன். அந்த நிலம் லூஸாக இருக்கா, நல்ல சேறு புளிச்சு போயிருக்கா, நல்ல கொதன்னு இருக்கா, அதில் தான் விதையை போடுவோம். நல்ல கொத்துன புழுதியில் தான் விதையை ஊணுவோம். நம்முடைய இருதயம் அநேக சமயத்தில் கல்லாக இருக்குது. அதனால் அவரோட விதையை வார்த்தையை போட முடியல. அதனால தான் நொறுங்குண்டும் பணிந்து ஆவியோடுகளாய் நம்ம இருதயத்தில் ஆண்டவரே சொல்லும் சாமுவேல் சொல்வது போல, சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்குறேன், நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே நான் சொல்லி நான் வரும்போது அவரோட விதையை அங்கே போட முடியும். அதனால் அவங்க சொல்லிருக்கோம், எனக்கு செவி கொடுக்குறோன்னு எவனோ. இன்னைக்கிற காலகட்டத்தில் அநேகருக்கு செவி கொடுக்குற பழக்கம்லாம் இல்லை. தேவன் என்ன சொல்கிறீங்க, நான் கேட்குறேன். சில பேர் நான் பேசுகிறதுக்கு ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு நின்னா அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல வந்த அந்த செய்தியை அவங்களுக்குள்ளே போகவே போகாது. நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்கட்டும், நான் வாய்ப்புத்தி இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்கட்டும். ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நடு ராத்திரில் ஆண்டவரே சொல்லுங்கள், பேசுங்க ஆண்டவரே எனக்கு உதவி. இந்த காது இல்லை, நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு காது இருக்குது. ஆண்டவரே சொல்லும். ஆண்டவர் சொல்லுவார், நீ பேசுனது தப்பு, நீ நடந்து கொண்ட விதம் தப்பு, நீ யாரையும் மன்னிக்காமல் இருக்கிற. அவங்க அன்னைக்கு நீ பேசினியே, உன்னுடைய கடுமையான வார்த்தையினால் அவங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய இருதயம் பெருமையாக இருக்குது, மேட்டின்மையாக இருக்குது. நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தை இருக்க, அது அவங்கள மனத்தாங்கள் அடைய பண்ணிடுச்சு, ஜாக்கிரதை, மனம் திரும்பு. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் அவர் நம்மளை இருதயத்தில் பேசுவார். நான் ஆயத்தம் இல்லைன்னா அவர் ஒருபோதும் பேசவே மாட்டார். அதனால் எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்கிற நாட்கள் மோசமான காலத்தில் வாழ்கிறோம். எல்லா நாட்களை விட ஒரு அக்கிரமம் அநியாயம் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி தான் சொன்னாங்க, 60 வருஷம் நம்ம பின்னாடி போயிட்டோம். 60 வருஷம் பின்னாடி போயிட்டோம். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதாரம் சூழ்நிலைகள் பின்னோக்கி போயிட்டோம். நம்ம எல்லாருமே காலத்தில் பொருளாதாரம் எல்லாமே பின்னாடி போயிடுச்சு. காலம் எவ்வளோ மோசமான காலங்களில்
வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்கணும், வாசிக்கணும். எனக்கு செவி கொடுக்கணும் எவனோ அவன் விக்கினகமின்றி ஆபத்துக்கு பயப்படாமல், இந்த பூமி நாட்களில் ஆபத்துக்கு பயப்படாமல் வாசம் பண்ணி அவன் அமைதியாக இருப்பான். இயேசுவை போல, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தாங்கல்ல, அவர் நடந்தது போல, இயேசு நடந்தது போல ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ முடியும். அருமையானவளே, இந்த பூமியிலே அவர் நடந்தது போல. அவரும் மோசமான உலகத்தில் வாழ்ந்தார். பிலாத்து, எரோது, அந்த மோசமான அந்த ஆசாரியர்கள், அங்கிருந்த பரிசேயர்கள், அங்கிருந்த வேதபாதர்கள் இயேசுவும் மோசமாக நடத்துகிறாங்க, தூஷித்தாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க. மரியாளுடைய அது ஒரு வேசியுடைய மகன்னு சொல்லாமல் இப்படி பேசுனாங்க அவருக்கு. அதனால் அவருக்கு மனத்தாங்கள் அடையலை. அவர் அமைதியாய் வாழ்ந்தார். தேவனை மாத்திரம் மையப்படுத்தி தேவனுக்கு மட்டும் பெரியபடியாய் வாழ்ந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமைதியாய் இந்த பூமியிலே வாழும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவியை அவருக்கு சாய்த்து, ஆண்டவரே கவனமாய் கேட்க தேவனே எனக்கு உதவி செய்யுங்க. அந்த வார்த்தை 1 30 60 100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் இருதயம் ஒருபோதும் கடினமாக இருக்க வேண்டாம் ஆண்டவர். ஒரு இலகுவான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நீங்கள் எந்த விதையை போடணும்னு விரும்பி அதை போடுங்க ஆண்டவரே இருதயத்தில். அது 1 30 100 60 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. மனப்பட வசனம் போது ஒரு வசனம் கேட்டோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆண்டவரே, நல்ல விதையை நான் விதைக்க முடியும், இருதயத்தை திறந்து கொடுக்குறேன், என் விதையை போடுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க சொல்லி இந்த நாளில் தாழ்த்துவோம். அவருக்கு செவியை சாய்த்து விடுவோம். இயேசு நடந்தது போல் அந்த பூமியிலே ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் நடக்க அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஒரு நிமிஷம் கண்களை நாம் மூடலாம். பரலோக தகப்பனே, நாங்கள் மனுஷருடைய நிந்தைகளுக்கும் மனுஷருடைய தூஷணங்களுக்கும் நாங்கள் கலங்க வேண்டாம். உமக்கு நாங்கள் செவி கொடுக்கிற பழக்கத்தை எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காய், உற்சாகமான வார்த்தைகளுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். நாம் கேட்டோம் அந்த ஏசாயாவின் புத்தகம் 51 அதிகாரம் 7வது வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இன்றைக்கி இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, நம்முடைய குடும்பத்தில், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய சூழ்நிலைகளில் இருக்கிற பிரச்சனைலாம் என்னென்னா, நாம் கேட்டோம், ஜனங்கள் ஒருபொழுதும் நம்மளை ராஜாக்கள் மாதிரியோ ராணி மாதிரியோ நடத்த மாட்டாங்க. நாம் சபைக்கு போகிறதுனால நமக்கு தனி மரியாதைலாம் ஊர்லேயும் கிடைக்காது, வீட்லேயும் கிடைக்காது. ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுதே அவர் சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, தண்டியில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் பண்ண தேகமணிக்கு ஏற்றவனாக இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ள மாட்டான். நாம் ஆண்டவருக்குன்னு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம். அப்போ ஒப்பு கொடுத்த நமக்கு என்ன கிடைக்கும்? அவமானம், நிந்தை, ஏளனமான பேச்சுக்கள். நம்மளை யாரும் மெச்சிக்க மாட்டாங்க. நம்முடைய நல்ல பெயர் தூஷிக்கப்படும். இதெல்லாம் நமக்கு முன்னாடியே வாழ்ந்த தேவனுடைய மனுஷர்கள், நம்முடைய ஆண்டவருக்கு கிடைச்ச ஒரு காரியம்தான். இது புதுசு அல்ல. அதனால் இது இப்போ நாம் கேட்டோம், எலியாவை குறித்து கேட்டோம். எலியா எவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் சாதித்த தேவனுடைய மனுஷன்தான். ஆனாலும் அவன் அந்த எசபேல் நாளைக்கு உனக்கு உன்னுடைய பிராணன் இப்படி ஆகும்னு சொல்ல உடனேயே அவன் சோர்ந்து போய்விட்டான்.
சோர்ந்து போய் ஒரு சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, நான் சாகிறேன் ஆண்டவரே, என்னுடைய பிதாக்களை பார்க்கிலும் நான் நீதிமானன் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் படுத்துக்கொண்டான். அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. அவன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். ஏன்னா மனுஷனுக்கு சோர்வுங்கிறது அவ்வளவு ஒரு மோசமான காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த சோர்வை உண்டு பண்ணுறது பிசாசானவன் தான். அதனால தான் நம்முடைய சபையில் நாம் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தும்படி தான் நாம் சபைக்கு வருகிறோம். நான் சபை கூடி வருதலையோ தேவனுடைய வார்த்தையோ நான் விட்டுட்டேன்னு சொன்னால் நம்முடைய இருதயம் கடினமாயிடும். அந்த சோர்விலேயே தங்கிடுவோம், அந்த குட்டையிலேயே தங்கிடுவோம். அவ்வளவுதான், ஏறி வரமாட்டோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு பலன். அதுதான் நம்முடைய சூழ்நிலையில் நமக்கு உதவுகிறதாக இருக்கிறது. தாவீது சொல்வார், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்ததே, ஆனால் நான் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். கடவுளுடைய வார்த்தை தான் சரியான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அதனால் நாம் நாள்தோறும் தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்க வேண்டியது, வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் சாத்தான் ஆண்டவரை சோதிக்கப்படும் பொழுது கூட, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே குதியும், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களமாக செய்யும், நீர் சாஷ்டாங்கமாக என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை எவ்விடத்தில் இருந்தது? உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகணும். இப்போ ஒவ்வொரு சோர்வு, ஒவ்வொரு பிசாசினுடைய காரியத்துக்கும் பின்னாடி தேவனுடைய வார்த்தை இருக்குது. நம்மை உற்சாகப்படுத்தும்படி வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நாம் அதை இருக பிடித்துக்கொள்ளணும். சாத்தானிடத்தில் நாம் பேசணும். அதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு வேதம் சொல்கிறது. எலியாவின் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்றைக்கி அப்போ பரிசுத்த ஆவியானவர் வெளியில் தான் இருந்தார். அவனுக்குள் இல்லாததுனால அவன் சோர்ந்து போய்விட்டான். சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறான், கர்த்தர் ஆவி வேகம் கொடியை ஏற்றுவார். எத்தனையோ மனுஷர்கள் நம்மளை நிந்திக்கும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வார்? நாம் உள்ளுக்குள்ளே நம்மை உற்சாகப்படுத்துவார். நான் அநேக சூழ்நிலைகளில் பார்த்துருக்கிறேன். நான் திட்டப்படும் பொழுது, நான் அவமானப்படும் பொழுது, நான் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்துகிறத அநேக சூழ்நிலைகளில் நான் பார்த்து கொண்டிருக்கேன், நான் உணர்ந்திருக்கிறேன். தாவீதை ஒரு சமயம் அவன் ஆடு மாடுகள்லாம் அடித்து கொண்டு போய்விட்டார்கள், அவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டு, அப்பொழுது அவன் தேவ சமூகத்துக்கு போகிறான். அப்பொழுது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ அதை நான் என்ன செய்யிட்ட ஆண்டவரேன்னு போகும்பொழுது, நீ போ, அது எல்லாத்தையும் நீ பிடித்துக் கொள்வாய் அப்படிங்கிறார். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளில் மோசேக்கு பிரச்சனை வந்தது, ஜனங்கள் எதிர்த்து நின்னாங்க. ஆனால் அப்பொழுதெல்லாம் அந்த மோசே தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடந்தான்னு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்கே இருக்குன்னா, தேவ சமூகம்தான். தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது தான் நமக்கு பலன் கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும், ஒரு வாசல் கிடைக்கும், ஒரு தெளிந்த புத்தி இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு அருமையான வேத வார்த்தைகள் இருக்குது, அருமையான முன்னோடிகள் இருக்கிறாங்க, அநேக பாடுகளினுடைய கடந்து சென்றவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய தேவனுடைய மனுஷர்களுக்கும் பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்குது. நான் இந்த எலியா சொல்வார், நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கேன், நான் எல்லாரும் போயிட்டாங்கன்னு. ஆனால் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாது இருக்கிற எத்தனை பேர்கள்? 7000 பேரை உனக்கு முன்பாக வச்சுருக்கிறேன். இந்த உலகத்திலே நான் ஒண்டி தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ஒண்டி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கு முன்பாக பாடுபடுகிற எத்தனையோ கோடி மக்கள் நம்மளை விட அதிகமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் சவர் ஒரு செய்தியில் பேசும்பொழுது சொன்னாங்க, அந்த எபிரேயர் 11 நாம் வாசிக்கிறது போல் அந்நாட்களில் ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் அதாவது ஜனங்கள் ஆண்டவர் அந்த வசனத்தை நான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
33, 34, 35 ஒரு 4-5 வசனங்கள் தொடர்ந்து நான் வாசிக்கலாம். பக்கம் 309. விசுவாசத்தினாலே அவன் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி நுக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். பிரியமானவர்களே, நாம் ஆதி நாட்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு நேர்ந்த உபத்திரவம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நமக்கு இருக்கிற உபத்திரவம் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு நான் எவ்வளவோ நாள் வேலை செஞ்சுருக்கிறேன், எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, என்னுடைய சகோதரன் என்னுடைய நிலத்தை வஞ்சித்துக்கிட்டான், இப்படி எவ்வளவோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்ணுறேன். எப்படி? சிங்கத்தினுடைய கெவியில் போடப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், அக்னி ஜுலையில் போடப்பட்டார்கள். அந்த வாழ்க்கை எங்கே? கொசுக்கடி போல கூட ஒரு பிரச்சனை கிடையாது இன்றைக்கி நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஆனால் அதை எப்படி பார்க்குறோம்? பூத கண்ணாடி வச்சு பெருசாக பார்க்குறோம். அந்நாட்களில் ஆண்டவர் சொல்லுவார், ஒவ்வொருத்தரும் அந்த ஆதி நாட்களில் மரித்தவர்கள் அவர்களை விசாரிக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்கும் பொழுது அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்வார்கள். சொல்லும் பொழுது உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? என்ன தேவனுக்காக நாம் பாடுபட்டிருக்கிறோம், என்னத்தை இழந்திருக்கிறோம், என்ன அவமானத்தை நாம் சந்தித்திருக்கிறோம், சகித்திருக்கிறோம். பிரியமானவர்களை, கிறிஸ்தவ வாழ்க்கை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமானால் அந்த அன்பினுடைய பட்டியலில் அன்பு சகலமும் சகிக்கும், அன்பு சகலமும் சகிக்கும். சகலமும்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அதில். அதனால் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவர் அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் தம்முடைய முகத்தை மறைக்கவில்லை, தமது முகத்தை அவர் கற்பாறையாக்கினார்னு இருக்கு. அவர் காரி துப்பப்படும் பொழுது ஒரு கற்பாறையின் மேலே துப்பினோம்னா என்ன செய்யும்? அது ஏதாவது முகத்தை சுழிச்சிக்குமா? ஒருபோதும் சுழித்து கொள்ளாது. அப்போ சுழிச்சுக்கோம்னா என்ன அர்த்தம்? நாம் பெருமையாக இருக்கிறோம். என்னுடைய முகத்தை ஒருபோதும் நான் கற்பாறையாக்கல. ஒரு கல்லை போய் காரி துப்பினா என்ன நடக்கும்? அது இழுத்துக்குமா? முகத்தை சுகிச்சுக்குமா? இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவமானம், நிந்தை, நான் ஆண்டவரை பின்பற்றுவேனே ஆனால் கண்டிப்பாக இதையெல்லாம் நான் ஒரு பொருட்டாக நான் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். எனக்கு முன்னாடி வாழ்ந்த என்னுடைய ஆண்டவர் இப்படி வாழ்ந்திருக்கிறார், நான் அவரை பின்தொடர்கிற இதை நான் ஒரு பாக்கியமாக நான் எடுத்துக்கணும். ஏசாயா 53 3லேருந்து நாம் வாசிக்கலாம். பக்கம் 860. ஏசாயா 53. கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதே அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவமானம், நிந்தை, பாடு, நொறுங்குதல், நொறுக்கணும். நொறுங்காத ஒரு மனுஷனும் தாழ்மையாக இல்லாத ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. நாம் கேட்டோம்ல, கடினமான ஒரு நிலத்தில் எந்த விதையும் போட முடியாது. எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நொறுக்கும்படி எத்தனையோ மனுஷர்களை அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு வைத்திருந்திருப்பார். ஆனாலும் நான் நொறுங்கவில்லை என்றால் அவருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க மாட்டேன். நொறுங்காத ஒரு அரிசி ஒருபோதும் நல்ல ருசியுள்ள ஒரு பதார்த்தமாக இருக்க முடியாது. எவ்வளவுதான் நம்ம இயந்திரத்தில் அதாவது மாவு அரைச்சாலும் அதில் கல் இருக்குமானால் அது இட்லியாக போனால் கூட, இல்லை வேகாத அரிசியாக இருந்தால் வாயில் போய் கூட தூணு துப்புற மாதிரி தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார்னு இருக்குது. தன்னுடைய சொந்த குமாரன்னு கூட அவர் பார்க்கவே இல்லை, அவரை நொறுக்க சித்தமானார். நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை திரும்ப நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் பெரியம்மாள் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில், சூழ்நிலைகளில் நாம் நொறுங்கி, நாம் கேட்டோம் இல்லையா, நாம் பயப்படாமல், பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி அவர், நாம் கேட்டோம் அந்த 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 அதாவது ஏசாயா 51 நாம் கேட்டது போல் 51:7 நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை ஒரு வஸ்திரத்தைப் போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரைப் போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் தாவீது சொல்வார், சீமையை தூஷிக்க வேண்டும் என்று தேவன் அவனிடத்தில் சொல்லியிருக்கிறார். தாவீதை சீமையை தூஷிக்கும் பொழுது சீமையை தூஷிக்கும்படி சொல்லியிருக்கிறார். அதனால் அவனை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு அவர் சொல்வார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தூஷிக்கிறவர்கள், நம்மளை நிந்திக்கிறவர்கள், நம்மளை அவமானப்படுத்துகிறவர்கள் இருக்கும் பொழுது நாம் அப்படியே விட்டு விடுவோம். ஆனால் கண்டிப்பாய் அந்த எசேபேலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாம் பிற்பாடு நாம் அறிந்திருக்கிறோம். எவர்கள் சொன்னார்களோ அவர்கள் தான் அழிந்து போனார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் வாய் திறக்காமல், வையப்படும் பொழுது பதில் வையாமல், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல், நீதியாய் தம்மை திருப்பி செய்கிறவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் கண்டிப்பாக பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை துதிப்பதை தவிர நாம் யாரையும் பழிவாங்கவோ, நாம் பதிலுக்கு பதில் பேசவோ இல்லாதபடி நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அறிந்து, நமக்கு இடையூறாக இருக்கிற ஒரு மனுஷரோ, ஒரு சூழ்நிலையோ, அல்லது ஒரு பாரமான காரியமோ எதுவானாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா சமயத்திலையும், எல்லா மனுஷரையும், எல்லா சூழ்நிலையும் அவர் ஆளவும், அவர் ஆளுகை செய்யவும் அவராலே கூடும். ஒரு மனுஷன் உங்களுக்கு இடையூறோ அல்லது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, அதை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் முழங்கால் படியிட்டு
ஆண்டவரே, நான் அந்த பாரமான காரியத்தை, சுமையை, கஷ்டத்தை, இந்த சூழ்நிலையை நான் சந்திக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் இடத்துல கேட்கும்போது அவர் எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை ஜெயித்தவர்கள், அவர்கிட்ட போட்டியிட்டு ஜெயம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. முழு பைபிளில் நான் வாசித்தோம்னா அவரோடு போட்டியிட்டு ஜெயம் பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. எல்லாரும் மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் சரணடைந்திருக்காங்க. ஆனால் அவரோடு போட்டியிடுகிற மனுஷர்கள் ஒருவரும் ஜெயித்ததில்லை. உதாரணம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்தேவான் வைராக்கியமாக இருக்கிறார். ஸ்தேவான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறார். ஆனால் அவரை கல்லெறியும்படி, அவரை கொலை செய்யும்படி பவுல், சவுலாக இருந்த அந்த பவுல், அவர் அதற்கு முழு ஆதரவாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக முழு ஆதரவாக இருக்கிறார். அங்கே வாசிக்கிறோம், அந்த கல்லெறிந்து பாளையத்துக்கு புறம்பே அவளை, அந்த ஸ்தேவானை அழைச்சிட்டு போய் கல்லெறிந்து கொள்ளுகிறவர்களுடைய அந்த சரீரங்களை, அந்த ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டிருந்த உடைகளை கழட்டிட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கங்கிறத சாட்சி சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக கழட்டிப்படுவாங்க. கழட்டி அந்த தேவ மனுஷனை பாளையத்துக்கு புறம்பாக்கி கல்லுகளால் அடித்து கொள்வாங்க. அந்த அடித்து கொள்ளுகிறவர்களுடைய ட்ரெஸ்ஸை, உடைகளை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் சவுல். பார்க்குறார். ஆனால் அவரோ முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவ மாதிரியே அவருடைய சுபாவம். ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் என்ன செய்கிறாங்கிறது தெரியாமே என்னை அடிக்கிறாங்க. ஆண்டவரே, இவர்களுடைய பாவங்களை மன்னின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மாதிரியே அவர் முழங்கால் படியிடுறார். ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், ஆண்டவருக்குள்ளே வளர்கிற ஒரு மனுஷன், புதிய ஏற்பாடு உடன்படிக்கையின் சத்தியத்துக்குள்ள வளருகிற நாம் இந்த ஆவியை நாம் பெற்றுக்கணும். ஆண்டவரே, என் எதிரிகளை, என்னை சொன்னவங்களை எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களா நாம் வளரணும். அந்த ஸ்தேவான் எல்லாரையும் மன்னிக்கிறார், முழங்கால் படியிடுறார். இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு சவுல் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:58 வாசிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். எல்லாருடைய காதலையும் கேட்கும்படி சொல்கிறான், மிகுந்த சத்தமிட்டு. ஆண்டவர் அந்த சிலுவையில் சொன்னது போலவே அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இவர்களை மன்னியுன்னு சொல்லி மிகுந்த சத்தமிட்டு. நம்முடைய ஆவியம் எப்படி இருக்குது? ஆண்டவரே, இவர்களை மன்னியும். ஆண்டவரே, இவர்களை மன்னியும். ஆண்டவரே, இவர்களை மன்னியும் அப்படிங்கிற இருதயத்தோடு நம்ம இருக்கணும். ஒரு மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், சில உரசல்கள், சில பிரச்சனைகள், அந்த மன்னிக்கிற இருதயத்தை நாம் பெற்றுக்கணும். ஆண்டவரே, கிறிஸ்தை போல நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில், இந்த நெருக்கத்தில், இந்த வாக்குவாதத்தில், இந்த பிரச்சனைகளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த மன்னிக்கிற இருதயம். அப்படி தான் அவன் முழங்கால் படிட்டு சொன்னான். பாவத்தை சுமத்தாத என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. பயங்கர துன்பம், பயங்கரமான பாடு. 9 நான் வாசிக்கிறோம். 9:1 சவுல் என்பவன் இன்னும்
கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போனான். இப்படி எல்லாம் அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கான். ஆனால் அந்த சீசர்களும் அந்த அப்போஸ்தலர்களும் பரிசுத்தாவினால் நிரம்பி வாழ்ந்த அந்த புது உடன்படிக்கை கீழே வாழ்ந்தவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அந்த சமூகத்தில் அவங்க பயமுறுத்தின மனுஷர்களை, அந்த நெருக்கமான கஷ்டத்தின் ஊடாக போகிற அந்த சூழ்நிலையை அவங்க என்ன செய்தாங்கன்னா ஆண்டவரிடத்தில் வச்சாங்க. ஆண்டவரிடத்தில் வச்சு ஜெபித்தாங்க. ஆனால் அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படுது. பவுலும் சம்மதித்தான். விரோதியாக இருந்த அந்த சவுல், ஆண்டவர் அங்கே வாசிக்கிறோம், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமோ. கடினமான மனுஷனை, கடினமான சூழ்நிலையை ஆண்டவரே சந்திக்கிறார். முள்ளில் உனக்கு உதிப்பது கடினமோ, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் பரலோகத்தில் இருந்தார், பவுல் இந்த பூமியில் இருந்தார். அவர்களுடைய சீசர்களை எல்லாரையும் அவன் துன்பப்படுத்தினான். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம உண்மையான இறுதியும் உடையவர்களாக இருந்தோம்னா, அந்த பிரச்சனை தேவனுடையது. அந்த மனுஷர்களை நம்ம எதுக்கிறவங்க, நமக்கு வாதிக்கிறவங்க, அவங்கள ஆண்டவர் பார்த்துக்குவார். பவுல தன்னுடைய காலத்தில் அந்த சூழ்நிலையை அவர் சந்தித்தார். அந்த சவுலாக இருந்த, அந்த விரோதியாக இருந்த சவுளுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டது. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சூழ்நிலைகளை நம்மளை தாழ்த்தும்படி, நம் நொறுங்கி இருக்கும்படி, நம்ம அன்பு செலுத்தும்படி எத்தனையோ சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறாங்க. நம்ம அந்த எலியாவை குறித்து வாசித்தோம். அவனுடைய எத்தனையோ பெரிய காரியங்களை அவர் செய்தார், பெரிய காரியத்தை செய்தார் தேவனுக்காக. ஆனால் அவனுடைய மனசில் இருந்தது என்ன தெரியுமா? நான் ஒருவன் மாத்திரம், நான் மட்டும்தாங்கிற அந்த பெருமை ஒரு மனுஷனுக்கு வரும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, தேவனே அவனை விட்டு விலகி போயிடுறார். அந்த அதிகாரங்களை நான் வாசிக்கும்போது பார்க்குறோம், நான் சாக வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கூறின உடனே அவனுடைய அபிஷேகத்தை, அவனுடைய காரியத்தை தேவன் ரிட்டர்ன் பண்ணிக்கிறார். ஓகே, உன்னுடைய ஸ்தானத்தில் இன்னார நீ அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய இடத்துல எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு, உனக்கு ஓகே, இதோட காலம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த எலியாவை தேவன் சொல்கிறார். இது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் மட்டும்தான் பாடுபடுறேன், எனக்கு தான் பிரச்சனை. சில நேரத்தில் அப்படி நம்மளை தனிமைப்படுத்தி நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய பாரத்தை, எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை, நான் மட்டும்தான் பாடுபடுறேன். அது பழைய ஏற்பாடு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத காலங்களில் பார்த்தீங்கன்னா தனித்தனி மனுஷர்களாக இருந்தாங்க. அங்கே ஒருத்தவங்க, இங்கே ஒருத்தவங்க, ஒரு எரேமியா, ஒரு தானியேல், இப்படி இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடுன்னு வரும்போது, புதிய உடன்படிக்கைன்னு வரும்போது, நம்ம ஒரு சரீரமாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு சரீரமாக இருக்கிறோம். நான் மட்டுமல்ல, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில சபையில் ஒரே ஒரு மனுஷன்தான் இருப்பாராங்க, எல்லாமே அவர் தான். நான் யாருன்னு சொல்கிறத நீங்கள் விளங்கிக்குவீங்க. சில சபையில் பார்த்தீங்கன்னா ஒரே மனுஷன்தான் இருப்பார், அவர் தான் எல்லாமே, ஆளினால் எல்லாமே அவர் தான். அவருடைய ஆவியில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தாங்க. அதே ஆவி தான் அந்த எலியாவுக்கு இருந்தது, நான் மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பின்னாடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 7000 பேர் இருக்காங்க. அந்த 7000 பேரும் இதே சூழ்நிலையில் தான் வாழ்கிறாங்க, இதே சூழ்நிலையில் தான் அந்த தேசத்தில் இருக்காங்க. அதே ராஜாவுக்கு கீழே, கொடூரமான ராஜாவுக்கு கீழே அந்த சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் உன்னை ஒரு காரியத்துக்காக உன்னை பயன்படுத்தினேன், நீ உன்னை பெருசாக நினச்சிக்காத. நம்முடைய ஆவியில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ஆண்டவரே நான் அப்பிரயோஜனமான ஒளிக்கார ஆண்டவரே, செய்ய வேண்டியது மாத்திரம் நான் செய்த ஆண்டவரே, குருவே இது நீங்கள் செய்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நான் வர வேண்டியதாக இருக்கலாம். பவுல் சொல்லும்போது அந்த ரோமர்லையும் அதை மென்ஷன் பண்ணுறார். 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த தீர்க்கதரிசி 7000 பேருக்கு அப்புறம் நான் மட்டும் இருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் 7000 பேர் மீந்து இருக்கிறதா தேவன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை பவுல் தன்னுடைய காலத்தில் மென்ஷன் பண்ணுறார். இது போல் நம்முடைய ஆவியில் ஆண்டவரே நான் உணர்வுள்ளவனாக இருக்கட்டும் ஆண்டவரே. நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் வரவே வராது. அதனால் எல்லா பிரச்சனையும் தேவ சமூகத்தில் வச்சு எல்லா மனுஷரையும் உங்களுக்கு இடையூறு பண்ணலாம், உங்களை நிந்திக்கலாம்,
இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லா மனுஷரையும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இன்னொன்று என்னென்னா, நம்மளை குறித்து ஒருத்தவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணணும். ஒரு குற்றச்சாட்டு நம்மளை மேலே வைக்கிறாங்கன்னா வச்சுங்க, அவங்க புறஜாதிக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணமாக ஒரு ஸ்கூலில் உங்கள் பையன் இப்படி செய்கிறாங்க, சரியாக படிக்கிறது இல்லைங்க அப்படின்னு ஒரு காரியத்தை, ஒரு குற்றச்சாட்டோ அல்லது நம்மளை குறித்து ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யணும்னா நம்மளை மாற்றிக்கவும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கவும் நம்ம செய்யணும். புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. உங்களை குறித்து தூசிக்கிறவர்களுடைய விஷயத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், அப்படின்னா புற இனத்தினர் நம்மளை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, நம்ம தெருவில் பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது அங்கே ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ஒரு விஷயத்தில் அக்கிரமக்காரங்கள் என்று சொல்லும்போது, விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்க உங்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல நற்கிரி உள்ளவர்களா, அந்த காரியம் பொய்யா இருக்கும்படி நீங்கள் உண்மையாக நடந்துக்குங்க. உங்களுடைய நற்கிரியை கரெக்டாக இருக்கட்டும். அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையாக இருந்ததுன்னா அதில் பலன் இல்லை. ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ஒன்று சொல்கிறாங்கன்னா அது நம்ம சரியாக இருக்கிறோமாங்கிறத நம்ம நிதானித்து அறியணும். எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ பேசுனது தப்பு, நீ நடந்து கொண்ட விதம் தப்பு அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லுவாங்க. இப்போ சொல்லும்போது, ஆண்டவரே நான் உண்மையாலுமே ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, அந்த வார்த்தை எனக்கென்று நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, இப்படி பிரஜாதிகளுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அதே 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல் மனசாட்சியுடையவர்களா இருங்க. அவர்களுக்கு உங்களை தூசிக்கிறவங்க அது உண்மையாக இருந்ததுன்னா புண்ணியம் இல்லை. ஆனால் நீங்கள் அதில் நல் மனசாட்சியுடையவர்களாக இருந்து நம்மளை குறித்து ஒரு தப்பான காரியத்தை சொல்கிறாங்க, ஆனால் தப்பு இல்லைங்கிறது நமக்கு தெரியுது, ஆனால் அதை நல் நடக்கையோடு கூட பொறுமையோடு கூட அதை நம்ம காமிக்கணும். இந்த காரியத்தில் சந்தேகப்படுறோம், இது உண்மையாக இருக்குமோ, ஆனால் அதில் ஒரு நல் மனசாட்சியோட நடக்கையில் அதை விளங்க பண்ணணும். இல்லை அதெல்லாம் என்னை குறித்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாதாடக்கூடாது, மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. ஆண்டவரே நான் நல் மனசாட்சியோடு சாந்தமுள்ள ஆவியோடு அதை விளங்க பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க. இதுதான் கிறிஸ்துவனுடைய சபையில் நான் வளர்க்கப்படுறதனுடைய அடையாளம். இன்னொன்று நாம் வாசிக்கிறோம், எதிரியானவன் உன்னை குறித்து சொல்லும்போது அதுக்கு இடங்கொடாது இருப்பாயாக. தீத்துல வாசிக்கிறோம், எதிரியானவன் பிசாசு நம்மளை குறித்து சொல்லுவான். தேவனுக்கு முன்னாடி நீ சபை கூடி வர்றாங்க, ஆண்டவருடைய பைபிளை வச்சுருக்காங்க, ஆனால் உன் பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாரு. எதிரியானவன் இப்படி சொல்லும்போது அதில் நாம் நல் நடக்கை இல்லை என்றால் அங்கே என்ன ஆகுனா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அதனால் நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த ஆண்டவரே, நல் நடக்கை உள்ளவனாய் ஆண்டவரே, என்னுடைய எதிரி மனுஷர்கள் அல்ல ஆண்டவரே, என்னுடைய எதிரி மனுஷர்கள் அல்ல, ஒரு மனுஷனும் எங்கள் எதிரி இல்லை ஆண்டவரே. நான் எல்லா வகையிலும் என்னை ஆராய்ந்து பார்க்கட்டும் ஆண்டவரே, எச்சரிப்பை நான் எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு எதிரியானவன் என்னை குறித்து சொல்லுகிற விஷயத்தில் நான் உண்மையை காண்பிக்கிட்ட ஆண்டவரே, சத்தியத்துக்கு தூணாக நிற்கிட்ட ஆண்டவரே. ஒருத்தவங்க நம்மளை குறித்து சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் இப்படி நடந்துக்கணும் பிரதர், அல்லது இப்படி நடந்துக்கணும் சிஸ்டர், இப்படி மாற்றிக்கணும் சிஸ்டர் அப்படின்னா அந்த புத்திமதியை நீங்கள் சாந்த குணத்தோடு ஏற்றுக்குங்க. அது விரோதமாக என்ன வேண்டாம், அவனை சத்துருவா என்ன வேண்டாம், தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளணும்.
நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை நாம் நிதானித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் பேசினது, நடந்தது, இதையெல்லாம் நான் சோதித்து பார்க்குறேன் ஆண்டவரே. உமது சமூகத்துக்கு முன்பாக என்னை ஆராய்ந்து பார்க்குறேன் ஆண்டவரே. ஒரு நாள் நான் நித்தியத்தில் நிற்கும்போது எல்லா பாவமும் எல்லாவற்றையும் நான் கழுவிக்கொள்ளிட்டேன் ஆண்டவரே. ஒரு நாள் வரப்போகுது ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி என்னை நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டேன் ஆண்டவரே, என்னை கழுவிக்கிட்டேன் ஆண்டவரே. அப்படி நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பாதுகாத்து கொள்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் கேட்டது போல எதற்கும் பயப்படாமல், எந்த சூழ்நிலைக்கும், எந்த மனுஷனுக்கும், யாருக்கும் பயப்படாமல் நாம் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அவருக்கு முன்பாக ஒப்பித்திடுவோம். ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அவரிடத்துல வச்சுருவோம். அவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் அப்படி சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் செய்து பாருங்கள், ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு பாரமாக இருக்குது, ஒரு பிரச்சனை நீங்கள் தாங்க முடியல, ஆண்டவரே இப்போ நான் இந்த நிலைமையில் இருக்க ஆண்டவரே, நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் சமூகத்தில் போகும்போது அந்த பிரச்சனை அது தானாய் மறைந்து போயிடும். அது ஆண்டவர் பார்த்துக்குவாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். நம் கேட்டது போல் அந்த சவுல் சம்மதித்தான். ஆனால் பின்னாட்களில் ஆண்டவரை அவன் ஜெயிக்கவே முடியவில்லை. தேவனோடு போட்டியிட்ட மனிதர்கள் தோற்று போனாங்க. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு போட்டியிட வேண்டாம். ஆண்டவரே, நான் எப்போதும் உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்திக்கிறேன் ஆண்டவரே. இப்படி நாம் தாழ்த்தவும் தாழ்மையாக இருக்கவும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். சுருக்கமாக நாம் ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தைகளை நாம் வாய்களை திறந்து நாம் தேவனை துதிப்போம். ஆமேன். பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, உம்முடைய திவ்யமான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷனுடைய நிந்தைகளுக்கு நாங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருந்து ஆண்டவரே, நீங்கள் பல விதங்களில் எங்களோடு உணர்த்தும் போது, பேசும்போது நாங்கள் அதுக்கு செவி சாய்த்து, எங்களை குறித்ததான சத்தியத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதையும் சிந்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்த தகப்பனே, நாங்கள் உமக்கு செவி கொடுக்கிறவன் விக்கனமின்றி அமைதியாக வாசமாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சாமி, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகி இயேசுவே, சகல நாட்களும் எங்களோடு கூட பயணிக்கிறவரே, இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், பிரச்சனைகளையும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உடைய கிருபை எங்களுக்கு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் உம்முடைய விலையேறப்பட்ட நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடும் பலவீனத்தோடும் இருதயத்தில் பாரத்தோடும் ஆண்டவரே, உமது சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்த ஒரு மனுஷனையும் நீங்கள் வெறுமையாக அனுப்பினதே இல்லையே ஆண்டவரே. ஆம் சாமி, உம்முடைய சமூகமும் நீரும் இங்கே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் விசாரிப்பீராக, விடுவிப்பீராக. குடும்பங்களை, பிள்ளைகளை, முதியோரை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு குணமாக்குங்க ஐயா. இயேசுவே, நீர் உதவி செய்யும். இந்த நாளின் உம்முடைய எல்லா பிரசனத்துக்கும், உம்முடைய வார்த்தைகளுக்கும், சகோதரர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் சாமி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கூட்டம் முடிந்தது. நம்ம ஒருவர்